மதிப்பிற்குரிய மீனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிப்பில் பார்த்துடலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். மீனம் ராசி காலபுருஷனுக்கு 12வது வீடு, அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசி, ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடிய ராசி, கடவுள் நம்பிக்கையை பற்றி சொல்லக்கூடிய ராசி. இப்படிப்பட்ட ராசிக்கு கடந்த காலங்களில் சனி பகவான் விரய சனியாக இருந்து மிகப்பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து சொல்ல ஒண்ணா துயரத்தில் ஆழ்த்தினது உண்மையான விஷயம். இந்த விரய சனி காலத்தில் இந்த மீனராசி நண்பர்கள் முதலில் இழந்தது நிம்மதி, தூக்கம். இதைத்தான் இந்த மீனராசி நண்பர்கள் இழந்து தவித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டும் 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்த்த பொழுது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது துளி கூட நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலெல்லாம் நாம் இருந்திருக்கின்றோம். அப்போது நல்லது சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில ஆப்போசிட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது நான் சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் காதில் வாங்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொன்னாலும் கூட அவங்க கேட்கக்கூடிய நிலைமையில் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தான் இங்கே சனி எதை சொன்னாலும் பிரச்சனை கொண்டு வந்து விடுற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எப்படி நம்ம சொல்வாக்கு அங்கே எடுபடும்? இதனால் வாக்கு உண்மையில் நிறைய பின்னடைவுகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. உங்கள் வாக்குக்கு பொது இடங்கள்லையும் சரி, வேலை செய்கிற இடங்களையும் சரி, குடும்பத்திலையும் சரி, எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இருந்திருக்காது பல பேருக்கு. அப்போ நாம் என்ன தவறாக பேசிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தால், மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் தவறாக பேசுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. குரு பகவானுடைய வீடு. எதை பேசினாலும் நேர்மையுடன் பேச வேண்டும், நேர்மையுடன் செய்ய வேண்டும். கடவுளே துணை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி வாக்கில் மாற்றி பேச முடியும்? ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து அதை காப்பாற்றுறதுக்காக வெகுபாடு படக்கூடியவர்கள் நீங்கள் தான். அப்படிப்பட்ட மீனராசியில் பிறந்த நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு வாக்கு வன்மையில் துரோக பாதகங்கள் செய்ய முடியும்? ஆக கடந்த காலகட்டங்களில் உறவுகள் ரீதியாக கூட மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து, ஏளனங்களை சந்தித்து, அவமானங்களை சந்தித்து, அசிங்கங்களை சந்தித்து, இப்படியாக எக்கச்சக்கமான ஒரு பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நாம் எப்போது மீண்டு வருவோம், எதற்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி, எப்போது தான் இந்த நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த காலங்கள் அப்படிங்கிறது கடந்த காலங்கள். இருந்தாலும் ஏன் நம்ம ஒரு சில விஷயத்தை, முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்படியெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம், இனிமேல் நாம் எந்தெந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்க வேண்டும், அப்போ இனிமேல் என்ன நடக்கும், அப்படி நடந்தால் நாம் இதிலிருந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றது, எப்படி நம்மளை நாமே காத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்திலெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சில விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, மீனராசி நண்பர்களுக்கு கடந்த காலத்தில் இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய விரிசலை கொடுத்துருக்கும். கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய விரிசலை கொடுத்திருக்கும். அதே மாதிரி உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எக்கச்சக்கமான கோளாறுகள். அதாவது படுத்த வாக்கிலையா 10 நாளைக்கு இருந்தால் எப்படிங்க வருமானத்தை ஈட்ட முடியும்? அப்போது வீட்டில் ஒரு கணவர் படுத்துட்டார்னா ஒரு மனைவி குழந்தைகளை வச்சுட்டு என்ன சம்பாத்தியம் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? அப்போ ஒரு ஆணினுடைய வருமானம் சரியாக இல்லை என்றால் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது அவ்வளவு சுலபம் அல்ல. அதன் வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சில பெண்கள் சந்தித்திருப்பீர்கள். அதே மாதிரி மனைவியினுடைய உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ செலவுகள் எடுத்துக்கொண்டு வேலையும் பார்த்து, மருத்துவத்தையும் பார்த்து, குடும்பத்தையும் பார்த்து சிரமப்பட்ட ஆண்கள் எத்தனையோ பேர் கடந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நாம் ஒரு காசு பணத்தை மிச்சம் வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பில் நம்ம இல்லை. ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், வேலை ரீதியாக இருக்கட்டும், வருமான ரீதியாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையுமே நம்ம இழப்பீடுகளைத்தான் அதிகமாக சந்திச்சிருக்கிறோம். கஷ்டமாக வேலை செஞ்சு, அதாவது 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் செஞ்சு, 12 மணி நேர வேலையை 16 மணி நேரம் வேலை செஞ்சாலும் உடல் உழைப்பு தான் விரயமாச்சே தவிர அதற்கான கூலி அப்படிங்கிறது நமக்கு கைக்கு வராத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கடந்த காலங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டித்தான் நான் ஒவ்வொரு நாளும் பயணிச்சிட்டு இருக்கிறேன். ஆனாலும் நல்ல விஷயங்கள் நடந்த பாடு இல்லை. இருந்தாலும் எனக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்குது. என்றாவது ஒரு நாள் நாம் கட்டி காக்கப்படுவோம். என்றாவது ஒரு நாள் நமக்கு தெய்வம் கண்டிருக்கும், வழிகாட்டும், நம் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிறான ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் மீனராசி நண்பர்கள் நீங்கள்.
அப்படிங்கிறபோது உங்க நம்பிக்கை அப்படிங்கிறது வீண் போகுமா? ஒரு நாளும் வீண் போகாது. அப்ப அந்த நம்பிக்கை எப்பங்கயா நமக்கு செயல்படும்? அந்த நம்பிக்கை எப்ப நமக்கு செயல்படும்? எதற்குமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அந்த காலங்கள் வரும் வரை அவஸ்தைகள் பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. அப்போ நல்ல காலம் எப்ப வருது அப்படின்னு கேட்டால், இந்த 2025 வருஷம் பிறக்கிற போதே அருமையாகத்தான் பிறக்கின்றது. அருமையாகத்தான் பிறக்கின்றது. நல்ல சுப பலன்கள் நமக்கு இருக்கிற மாரியான ஒரு சூழ்நிலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. நல்ல பலன நம்ம எதிர்பார்க்கலாம். அதேமாரி 2025ல உங்க ஜென்மத்தில இருந்த ராகு உங்கள விட்டு விலகுறார் அப்படிங்கிறது தான். இந்த ராகு உங்க ராசியில இருந்தபோது கிரகண தோஷம். ஒரே இருட்டு. வாழ்க்கையே இருளான சூழ்நிலை மாரி ஒரு இத வந்து நம்ம சந்திச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப கிரகண தோஷத்தில் சிக்கி என்ன நடக்குது? ஏது நடக்கிறது? இருட்டுக்குள்ள என்ன நடக்குது? நம்ம போற வழித்தடம் என்ன தடமாக இருக்கும்? பள்ளமா? மேடா? கல்லா? முள்ளா? தெரியவில்லை. அப்போ கண் விழிச்சு பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள். ஒரு நாள் எதுலயாவது குழியில விழுந்துருவோமா? நமக்கு உடம்பு அப்படி ஆயிருமா? நம்ம இப்படி ஆயிருமா? ஏதாவது ஒரு விபத்து கண்டங்கள நம்ம சந்திச்சுருவோமா? இல்ல படுத்துக்கிட்டு இருக்கிற போதே இந்த மாரி நம்மளுடைய உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துருமா? நாளைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருக்கோமே, பிள்ளைகளுக்காக, நம்முடைய கணவன் மனைவிக்காக நம்ம ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் செய்ய காத்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லியெல்லாம், எதிர்கால திட்டங்கள் ஒண்ணுமே நம்ம நிறைவேத்தலையே, இப்படி இருக்கிற சூழ்நிலை நமக்கு இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி நெறைய ஒரு மனபயம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனால் அந்த மனபயம் அப்படிங்கிறது கிரகண தோஷத்தில் இருந்த ஒரே காரணம். அப்போ ராகு பகவான் சந்திரனோடு சேர்ந்திருந்தால் கிரகண தோஷம். அப்ப இவரும் 2025ல அந்த சந்திரனை விட்டு விலகுகின்ற பொழுது 12ஆம் இடத்துக்கு வந்துருவார். ராகு 12 இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு தூரதேச பயணங்கள்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பணம், பொருள் சம்பாதிக்க வைத்து விடுவார். அதே சமயத்தில எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுப்பார். அதே மாரி எவ்வளவையும் இழக்க வைத்து விடுவார். அப்ப இந்த விஷயத்தில பணம், பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில நாம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் விஷயத்தில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அடுத்ததாக உங்களுக்கு 6ஆம் இடத்தில கேது பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்தால், அந்த ருணரோக சத்துருக்கள் அழிவார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அப்ப கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் ஏதாவது பிரச்சனைகள்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். பிரிவினைகள சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தால், இந்த 6ல் இருக்கிற ராகு அந்த விதத்திலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். எதையுமே வந்து விரிவாக்க விட மாட்டார். அப்போ உங்களுடைய எதிரிகளை வந்து ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற ராகு என்ன செய்வார்? கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம எப்படியாவது மீண்டு வெளியில வர்ற மாரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி குடுப்பார். ராகு பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார். அந்த பிரம்மாண்டத்தை வந்து ஆப்போசிட்ல இருக்கிற கேது பகவான் சுருக்குவார். அப்போ ஆடம்பரத்த நம்ம இந்த காலகட்டத்தில கொஞ்சம் குறைச்சு, தேவையில்லாத செலவுகளை குறைச்சு, நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு, நம்மளுடைய பணம் பொருளை சேமிக்கணும் அப்படின்னு மட்டும் இந்த காலகட்டத்தில நினைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மனம் போன போக்குல போறதோ, மனம் போன போக்குல செலவுகள் செய்றதோ, நினைச்சதெல்லாம் வாங்கி தேவையில்லாத வேலைகள்ல ஈடுபடுறதோ, இப்படியான வேலைகள் எல்லாம் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத 2025ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுலலாம் நீங்க கவனமா இருந்துக்கங்க அப்படிங்கிறது தான். அதற்கு அடுத்தாப்புல உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றார். அப்போ உயர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி ரொம்ப அழகா படிச்சு முன்னுக்கு வரக்கூடிய நிலைமையில நம்ம இருக்க போறோம். வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்து, நிலம் பத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் நாம் வெற்றி காண போறோம். அதே சமயத்துல பதவிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம சிறப்பா செயல்பட்டு எந்த துறையில இருந்தாலும் சிறப்பா இருக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப எந்த வேலை செய்தாலும் நமக்கான குறைபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது நண்பர்களே. அப்ப 4ஆம் இடம் சுகஸ்தானம் மிக மிக அற்புதமாக அழகாக இருக்க போகின்றது. அப்போ நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறது ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சேர்க்கை உண்டு. அந்த குரு பகவான் பொன்னுக்கு அதிபதி. அது 4ஆம் இடத்தில் லக்ஸூரியஸ். அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில பெண்கள், மீனராசி பெண்கள் கண்டிப்பாக நகைகள் அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்பில இருப்போம். இந்த காலகட்டத்தில வந்து நம்ம வந்து நகையில வந்து முதலீடு பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். நகை சிறு சேமிப்பு திட்டத்தில நெறைய பெண்கள் சேர்ந்து அவங்க பயன்படக்கூடிய அமைப்பில எல்லாம் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உண்டு. அப்போ 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆயுள் பலம் அப்படிங்கிறது அந்த ஒரு பிரச்சனை நமக்கு இல்லாம இருக்கும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கு ஏதாவது பங்கம் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வராது. அதுக்கு நீங்க ஒரு உத்தரவாதத்தோட இருக்கலாம்.
அவருடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் விழுகின்ற பொழுது நல்லது ஒரு ஜீவனம் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள்ல போய் நம்ம இருக்க போறோம். அந்த நல்ல வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டுவோம். அந்த வருமானம் அப்படிங்கிறது சிறப்பா நம்ம குடும்பத்தில இருக்க பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும். அப்ப தேவைக்கு மேல பண வரவு நிச்சயமாக உண்டு. அதாவது உடல் உழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சமா போட்டு அதிகமா லாபத்தை ஈட்டுற மாரியான ஒரு சூழ்நிலைகள். அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது, அப்ப பணவரவு சிறப்பா இருந்தா தானே எதையும் நம்ம சிறப்பா செய்ய முடியும். அப்ப அந்த ரீதியில நம்ம மீனராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நண்பர்களே. அதே மாரி அவருடைய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகுவின் மீது விழுகின்றது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். இதுவரைக்கும் தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள் தேவையில்லாத ஒண்ணு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு செலவுகள் தேவையில்லாத ஒன்று. பயணங்கள் மூலியமாக விரய செலவுகள் தேவையில்லாத ஒன்று. தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்த முடியாம வீணா போனது, அதுவும் தேவையில்லாத செலவுகள். இப்படியாக நம் பணம், பொருள் நெறைய வேஸ்ட்டா போயிருந்திருக்கும். இனி அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்ப தேவையில்லாத செலவுகள் மாறி, தேவை உள்ள செலவுகளை நாம் செய்து எல்லாத்தையுமே சுப செலவா நம்ம மாற்றப் போறோம். அதான் சொல்லிட்டேன். இப்போ தங்கத்தில சிறு சேமிப்பு பண்ண போறோம். அதே மாரி இடம் பொருள்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம். அப்படியாக பண்ணுகின்ற பொழுது நம்ம பணம் சேமிப்பா இருக்கும். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சுப செலவுகள் நிச்சயமா ஆகும். புரியுதுங்களா? இப்ப மனை வாங்குறது, வீடு கட்டுறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு சுப விரயமாக மாறும். இப்படியாக எண்ணற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களாக நடைபெற உள்ளது நண்பர்களே. அதே மாரி இந்த சனி பகவான் ஜென்மச்சனியாக வருகின்ற பொழுது கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். அதாவது மீண்டும் மனபாரமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதாவது இருக்கும். ஜென்மச்சனியாக சனி ராசியிலே வந்துட்டாருன்னு சொன்னா கொஞ்சம் இறுக்கித்தான் பிடிப்பார். செயல்பாடுகளை குறைப்பார். கொஞ்சம் நம்மள விசாலமா இருக்க விட மாட்டார். புரியுதுங்களா? எதுக்கெடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அதை நம்ம மீண்டு வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நல்ல அனுபவ பாடமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஜென்மச்சனியாக வருகின்ற காலத்துல நாம் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துவிட்டு தேவைக்கு மட்டுமே போகணும், வரணும். பயணங்கள்ல கவனமா இருக்கணும். உடல் ரீதியாக நல்ல ஒரு மருத்துவ செலவு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு தலைவலி, காய்ச்சல் அப்படின்னா அசால்ட்டா இருந்துறக்கூடாது. மேக்ஸிமம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு கோளாறு அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ ஜென்மத்தில் சனி இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார். வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதில் நம்ம போகிறது வர்றபோது ஏதாவது இடறி விழக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வேண்டுமானாலும் வருவாங்க. நாம தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து போகணும் அப்படிங்கிறத ரொம்ப சூட்சுமத்தோடு போகணும். அதான் ஒரு விஷயம். வேகத்தை குறைத்து விவேகத்தை கவனமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறது தான். விவேகத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் முயற்சிகளை அதாவது கட்டுக்குள் வைப்பார். போன உடனே ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்காது. ஏன்னா சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது 3ஆம் பார்வை தான் மிக கொடூரமான பார்வை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். அதனால் 3ஆம் பார்வை முயற்சிகளை கொஞ்சம் தடை தாமதப்படுத்தும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி எழுவோம் அப்படிங்கிறதா, வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதான். அவருடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது அவ்வளவாக நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அப்போ கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். பிரிவினைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் குறைவாகும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நண்பர்கள், வெளிவட்டார பழக்கவழக்க தொடர்புகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த ஜாமீன் போடுறது, நானாச்சு நீங்கள் பாருங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போய் முன்னாடி நிற்கிறது, அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நாம் தலையிட்டு அவங்கள சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனாலும் பிரச்சனைகள் உங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் ஈடுபடுற போது அதுவே உங்களுக்கே ஆப்போசிட்டாக மாறி நமக்குத்தான் தலைகுனிவை ஏற்படுத்தும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய தலைகுனிவுகளை தான் சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். ஒரு தேவையில்லாத 10 பைசாவுக்கு ஆகாத ஆள் கூட உங்களை மதிக்காமல் போன காலம் உண்டு சாமி. அதையெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்துல நாம் போய் நம்மளுடைய வீரத்தை காட்டுறேன், நான் நீதியை காட்டுறேன், நேர்மையை காட்டுறேன்னு போய் என்னால் முடியும் அப்படின்னு போய் அடுத்தவங்களுக்கு போய் துணை நின்று நீங்கள் மோசம் போயிடக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய உறவுகள் மத்தியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு சூனியம் வச்சதே உங்களுடைய உறவுகளாகத்தான் இருக்கும். அப்போ உறவுகளை நம்பி பயணிக்க வேண்டாம். அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவுகள் இடத்தில் மட்டும் ஒரு ஆலோசனைகள் அப்படிங்கிறது கேட்காதீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்ல ஆலோசனைகள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா அவங்க கீழே இருப்பாங்க இல்லையா?
அப்போ அவங்க சொல்லுக்கு மரியாதை கிடைக்காது இல்லையா? அந்த மாரியா தான் நம்ம உறவுகள் சிந்திப்பாங்க. அதனால வந்து உறவுகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கலாம். இந்த சனியினுடைய 10ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் விடுகிறபோது, குருவினுடைய பார்வையும் ஜீவனஸ்தானத்தில் இருக்கு. நிச்சயமாக பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்துல போய் நம்ம உட்காருவோம் அப்படிங்கிறது தான். அப்போ அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்கலாம் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதையோட இந்த காலகட்டத்தில தன்னுடைய பதவிகள்ல செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல வந்து வேலையை இழந்தவங்க, வேலையில ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்குது. அதனால வேலையே செய்ய முடியல. டார்ச்சர் ஓவரு, கஷ்டமான வேலைகள், பணவரவு சரியா இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வெளிய வந்தவங்களுக்கெல்லாம், இனி இந்த வருஷத்தில ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சு, அதில் நல்ல ஒரு ஜீவனத்தை அமைக்கக்கூடிய அமைப்பில இந்த வருஷம் இருக்கும் நண்பர்களே. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நெறையத்தான் நடக்கப் போறது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ 2025ல வந்து கிரக அமைப்புகள் நமக்கான வாழ்வியல் சூழ்நிலைகளை வந்து மாற்றி அமைத்து நல்லதொரு வருமானத்தை ஈட்டு வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பில் தான் கிரக அமைப்புகள் இருக்குது. அதனால வந்து 2025ல மீனம் ராசி நண்பர்கள் நிறைய நல்ல விஷயங்கள நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ நல்ல விஷயங்கள் எல்லாம் எதனால உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு கேட்டா, நீங்க கடந்த காலகட்டத்தில பட்ட துயரங்களுக்கு மத்தியில கடவுள் நம்பிக்கை அதிகமாக வச்சது பார்த்தீங்களா? அந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய வேண்டுதல்கள் தான் இந்த இடத்துல உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குது. அப்ப இறைவனே உங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்ற மாரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நண்பர்களே. அப்போ நீங்க எந்தெந்த கோயில்லலாம் போய் உட்கார்ந்து, எந்தெந்த தெய்வத்தையெல்லாம் நீங்க தரிசனம் செஞ்சீங்களோ, அந்த தெய்வங்கள் கண்டிருந்து உங்களுக்கு கை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த காலகட்டம் இருக்குது. அப்போ உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாத காலம். நிச்சயமா 2025க்கு மேல ஒரு நல்ல வாழ்வாதாரத்தில நீங்க இருப்பீங்க. 4 பேர் மதிக்கும்படியா வாழ்வீங்க. எல்லா விஷயத்திலும் சக்சஸோட வாழ்வீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. உங்களுடைய நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது என்று கூறி, மற்றுமொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.